ஹாய் ஹாய் காய்ஸ், காய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இதான் உங்கள் சிவா அண்ட் சரண். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்துட்டு 1 மந்த் முன்னாடி வந்துட்டு டிஸ்னி மேஜிக் கிங்டம் போயிருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்தது, செம்ம எக்ஸைட்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நிறைய ரைட்ஸ் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு இந்த vlog வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு சீரியஸாக பண்ணலான்னு இருக்கோம். ஸோ 2 to 3 எபிசோட்ஸ் அந்த மாதிரி வரும் இந்த vlog. எல்லாரும் பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ டிஸ்னி எப்படி போகணும் அப்படின்ற ஒரு சின்ன கதை இருக்குது. ஸோ வந்து நான் வந்து 7 years பேக் வந்து நான் வந்து டிஸ்னியில் 6 months இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன் ஒக்லஹோமாவில் படிக்கும்போது, ஒர்லாண்டோவில். ஸோ அங்கே வந்து என்னோட மேனேஜர் ரொம்ப அவங்க வந்து மேனேஜர் தாண்டி நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து கூப்பிட்டே இருந்தாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. எங்களுக்கு டைமே கிடைக்கல. ஸோ இப்போ தான் ஃபைனலாக எங்களுக்கு டைம் கிடச்சி நாங்கள் போனோம். அவருக்கு முக்கியமாக இங்கே தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அவங்க எங்களுக்கு வந்து கெஸ்ட் பாஸ்லாம் கொடுத்து எங்களை வந்து இது பேர் என்ன மேஜிக் கிங்டம் கூப்பிட்டு போனதுக்கு. ஸோ எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம் வந்து ஆன் ரோட் வித் சிவா சரண், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேஜிக் கிங்டம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து இன்னும் இந்த வாரத்தோட மேஜிக் கிங்டம் வந்து ஸ்ப்ரிங் பிரேக்கு க்ளோஸுன்னு சொன்னனால வந்து சரியான கூட்டம். நாங்கள் 8:45க்குலாம் வந்துட்டோம். பட் இருந்தாலும் சரியான கூட்டம். ஒரு வழியாக ஆனால் நாங்களுக்கு வந்து உள்ளே போயாச்சு. ஸோ இது முன்னாடி போகிறது தான் எங்கள் மேனேஜர். ஸோ அவர் இருக்கனால எங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் ப்ளஸ் எங்களுக்கு ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து கெஸ்ட் பாஸ் மூலிமா நாங்கள் டிஸ்னி போனோம். ஸோ இதுதான் பெரிய பார்க்கிங் லாட். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் பார்க்கிங் லாட்லேருந்து நம்மளுக்கு வந்து உள்ளவரையும் கூட்டு போவாங்க. பட் கோவிட்னால ட்ராம் எல்லாம் பேர் என்ன பார்க் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் எல்லோரும் ஜே முதல்ல வந்து ட்ராமில் தான் போவோம், நடக்க விட மாட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து பார்க்கிங் லாட்லேருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நடக்க வேண்டியது ஒரு 10 minutes நடக்கணும். ஸோ லாங் ஜேர்னி. அங்கே மேலே பார்க்குறீங்களா அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகுதில்ல, ஸோ அதுதான் வந்து ஸ்கை ட்ரெயின் வாங்க அதுக்கான பிரிட்ஜு. ஸோ என்ன நல்ல பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகும்போது எங்களுக்கு கோவிட் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாரையும் டெம்பரேச்சர் கோவிட் டெஸ்ட்னால் அப்படி கிடையாது, டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக. டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் உள்ளே விடுறாங்க. எல்லாரையும் மாஸ்க் போடணும் கம்ப்ளீட்டாக, இறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் டிக்கெட்டிங் ஏரியா. ஸோ மேஜிக் கிங்டமுக்கான டிக்கெட்டிங் ஏரியா. ஸோ அப்படியே எவ்வளோ கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். பீப்புள் அப்படியே லைனில் நிற்கிற மாதிரி கவுண்டர்ஸ் வச்சு, இந்த இப்போ கூட பீப்புள் டிக்கெட் வாங்குறதுக்காக லைனில் நிற்கிறாங்க. ஸோ நீங்களே பார்க்குறீங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மாதிரி ஒருத்தவங்களுக்கு 6 அடி டிஸ்டன்ஸ் விட்டு தான் நிற்கிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லி பேக்ட். ஸோ இங்கே பார்க்குறீங்களா, ஸோ இது வந்து மோனோ ரெயில். நீங்கள் பார்த்தீங்களா, அது மோனோ ரெயில். அப்புறம் இங்கிட்ட வந்து ஃபெரி. ஸோ வந்து டிஸ்னிக்கு வந்து மேஜிக் கிங்டமுக்கு 2 வழியாக போகலாம். ஸோ வந்து மோனோ ரெயில், இன்னொன்று ஃபெரி. நம்ம வந்து இப்போ போகும்போது நம்ம ஃபெரியில் தான் போகிறோம். ஃபெரிக்கு போய் நம்ம இப்போ சரியான கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபெரி போகும்போது மார்னிங் டைமில் போகும்போது உங்களுக்கு வந்து சுற்றி இருக்க ரெசார்ட்ஸ்லாம் காமிக்க முடியும். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. கீழே வந்து நம்பர்ஸ்லாம் போட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு 6 feet டிஸ்டன்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள் தூரத்தில் தெரியுது பாருங்களேன் மேஜிக் கிங்டம். ஸோ அப்படியே லைனில் இருந்து. ஸோ போட் வந்து பெருசு, அதனால் நீங்கள் இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு பார்ப்போம். டக்குன்னு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து க்ரௌட் சீக்கிரம் கலைஞ்சிரும். ஏன்னா ஐ திங்க் ஒரு போட்டுமே 100-200 பேர்கிட்ட வரைக்கும் கெப்பாசிட்டி ஆக்குபை பண்ணும். இங்கே பாருங்கள், வா நம்ம இப்போ போட்டில் ஏற போகிறோம். ஏ அதான் அந்த போட் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்த போட் இங்கேருந்து கிளம்பும் போது. இது ஒரு பெரிய ரெசார்ட். இது வந்து ஃப்ரெஞ்ச் பாலினேஷியன் ரெசார்ட். அது நீங்கள் லெஃப்டில் பார்த்தது. ஸோ நம்ம போகிற போட்டு வந்து ஜென்ரல் ஜோ போட்டர். ஸோ இந்த இதில் தான் நம்ம ஃபெரியில் தான் போகிறோம். இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே மார்க்கிங் வச்சுருந்தாங்க, எங்கே நிற்கணும். ஒரு ஆளுக்கும் 6 feet கேப் விட்டு கீழே நீங்கள் ஒரு டாட்டாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு கேப் விட்டுருந்தாங்க. சரி நம்ம முன்னாடி போனால் நமக்கு நல்ல வியூ கிடைக்குங்க, ஃப்ரண்ட்டில் போனோம். ஸோ பாருங்கள் சுற்றி எவ்வளோ ரெசார்ட் இருப்பாங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ரெஞ்ச் பாலினேஷியன். அது வந்து ஃப்ளோரிடியன் ரெசார்ட். அந்த ஒயிட் கலர் வித் பேர் என்ன நம்ம ரெட் ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ளோரிடியன் ரெசார்ட்டு. ஸோ அப்படியே அது எல்லாமே ரெசார்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த லேக் மூலிமா போட்டில் வந்து அவங்க கூப்பிட்டு போவாங்க. ஸோ இங்கேருந்து மேஜிக் கிங்டம் போகலாம். ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ரெசார்ட்லேருந்து போட் ஏறினா அதுவே இப்போ பார்க் கூப்பிட்டு போயிடும். அப்புறம் ட்ரெயின் சிஸ்டம் இருக்குது. அவங்களே வந்து எப்காட்டோ வேறு பார்க் போனாலும் நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் செம்மையாக வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ஐடியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கவங்களுக்கு மேஜிக் கிங்டமோட ரகசியம் தெரியக்கூடாத மாதிரி அவங்க வந்து டீப்பாக உள்ளே கட்டியிருப்பாங்க. அங்கே பாருங்கள் உள்ள கேஸ்டில் தெரியுதா தூரத்தில். ஸோ வந்து நல்ல நடுவில் கட்டியிருப்பாங்க. ஸோ வெளியே இருந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால பார்க்கவே முடியாது கேஸ்டில். அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு டிஸ்னி எம்ப்ளாயியாக இருந்து பின்னாடி ஒரு இது வந்து பாருங்கள் கேஸ்டில் தெரியுதா,
இன்னும் நிறைய பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கேஸ்டில். நம்ம வந்து அப்படியே அந்த லேக் வழியாக போய் நம்ம கேஸ்டில் போக போகிறோம். இதுவும் ஒரு ரெசார்ட், பேர் மறந்து போச்சு. இங்கே கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துவாங்க. நான் வந்து போயிருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னாடி, பட் ஆனால் மறந்து போச்சு அந்த ரெசார்ட் பேர். இங்கே பாருங்கள், இறக்கி விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் போகுது ஃபெரி. செம்மையாக மனுவர் பண்ணாங்க. எப்படி வந்தாங்க கரெக்டாக பாருங்க, அந்த டாக்கிங் ஸ்டேஷனில் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த பூம் 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 அப்படி செம்மையாக இருந்துச்சு. அது அந்த இது இருக்கும்போது நானும் எப்பயுமே வந்து ஸ்கை ட்ரெயின் மோனோ ரயில் போது பாருங்க, அதான் மோனோ ரயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்னி மேஜிக் கிங்டம் ஓப்பன் பண்ணி 50 இயர்ஸ் ஆக போகுது. 1971 ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வந்து 2021 அக்டோபரில் வந்து 50 இயர்ஸ் ஆக போகுது. அதனால் நிறைய ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த என்ட்ரன்ஸ் பில்டிங் கூட பாருங்களேன், அது ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அதையுமே செம்மையாக இருக்கும். பட் அதை ரெனோவேட் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட்டாக ஏதோ ரேப் பண்ணி ஒரு பிக்சர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், டிஸ்னியோட மோனோ ரயில். ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒன்லி ஃபார் வால்ட் டிஸ்னி வேர்ல்டு, ஒன்லி ரெசார்ட் அப்புறம் வந்து பார்க்ஸை மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணுவோம். செம்மையாக மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களோட டிஸ்னியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிஸ்னிக்கு என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். முன்னாடி போகிறதா வந்துட்டு ஷரணோட மேனேஜர். அவங்க வந்துட்டு எங்கள் 2 பேர்கிட்டையும் வந்துட்டு செப்பரேட்டாக கெஸ்ட்டு பாஸ் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ டேப் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்கள். அதுவும் நாங்கள் போன அன்றைக்கி செம்ம கூட்டம். பார்க் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறனால வந்துட்டு அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அவர் வந்து டேப் பண்ணுறாரு. டேப் ஆனோடனே வந்துட்டு க்ரீன் கலர் மாறும். இப்போ நான் வந்து டேப் பண்ணுறேன். ஸோ க்ரீன் கலர் மாறினோடனே என்ட்ராயிடலாம் உள்ள. அடுத்து ஷரண் வைக்கிறாங்க. ஏய், ஒரு வழியாக வந்துட்டு நம்ம வந்து மேஜிக் கிங்டம்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதான் வந்துட்டு லாக்கர் ரெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பேக்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராலர், அதுக்கப்புறம் வந்து வயசானவங்களாம், நடக்க முடியாதவங்களாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வீல் சேர் எல்லாமே வந்துட்டு ரெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து டிஸ்னிக்குள்ளே வந்தாலே வந்துட்டு செம்ம தூரமாக இருக்கும். ஒவ்வொரு ரைடும் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வெயிலில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடியாதவங்களுக்குலாம் அந்த ஆட்டோமேட்டிக் வீல் சேர்லாம். ஸோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னு பாருங்கள், இங்கே வந்துட்டு பேட்டியோவில் வந்துட்டு சில டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் நிற்கிறாங்க. எல்லாம் ஃபேமஸான கேரக்டர்ஸ் தான். சிண்ட்ரெல்லா, எல்சா, ஆனா அவங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நிற்பாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு டிஸ்னியோட சிக்னேச்சர் கேரக்டர் மிக்கி அவங்களாம் வந்து நின்றுட்டுருப்பாங்க. யூஸ்வலாக வந்து எல்லாருக்கூடையும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க முடியுமாமா. பட் வந்து இப்போ கோவிட் அப்படிங்கிறனால வந்துட்டு பக்கத்தில் போக முடியாதனால அவங்களாம் வந்துட்டு மேலே நின்றுட்டு நம்மளை எல்லோரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கிட்ஸ்லாம் பயங்கர எக்ஸைட்டிங்காக எல்லோரும் ஹாய் பாய் 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 ஹாய் ஹாய்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. Take your time too. Yeah, you got it. You got it. Don't cause any trouble. அப்படியே திரும்பினோன்னா அங்கே பாருங்கள், தூரத்தில் கேஸ்டல் தெரியுது. சிண்ட்ரெல்லா கேஸ்டல் பார்க்கவே வந்துட்டு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டமாக வந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஏதோ ஃபோட்டோஷூட்லாம் நடக்குது கேஸ்டல் முன்னாடி. நம்ம இப்போ போகிற ஸ்ட்ரீட் தான் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீட். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா டெசர்ட் கடை, அதுக்கப்புறம் வந்து டாய் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அந்த டிஸ்னி தீமில் வந்துட்டு நிறைய கடை வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய கடை வந்து மோஸ்ட்டாக எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருந்தது. ஏன்னா கோவிட் அப்படிங்கிறனால வந்துட்டு சில கடை மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கடையெல்லாம் உள்ளே போய் டெசர்ட்லாம் பார்த்தோன்னா நிறைய ஃபேன்சியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு கிட்ட போயிட்டே இருக்கோம். நம்ம கேஸ்டல் பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் இவங்க தான் வந்துட்டு ஓனர், வால்ட் டிஸ்னி அண்ட் மிக்கி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதான் வந்துட்டு நம்ம டிஸ்னியோட மெயின் ஐகான் மிக்கி மவுஸ். 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க முன்னாடி.
வந்துட்டு உள்ளே போகிறோம். கேஸ்டல் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது மேசிவாக இருக்குது. எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்களேன். அந்த கலராக இருக்கட்டும், அந்த கேஸ்டலாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கேஸ்டலுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்துட்டு நிறையா பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கவே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிண்ட்ரெல்லா கேஸ்டில் வந்து சிண்ட்ரெல்லா பேஸ் பண்ணி அதை இமிட்டேட் பண்ணி தான் வந்துட்டு நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. சிண்ட்ரெல்லாவோட ஷூ சீன் கூட இங்கே வந்துட்டு டிபிக் பண்ணியிருப்பாங்க வாலில். இதோ இதான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. உள்ளே போனோடனே ஏதோ நான் தான் நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ அப்படியே மேஜிக் கிங்டமோட அந்த கேஸ்டல் பின்னாடி போனீங்கன்னா த மோஸ்ட் ஐகானிக் கேரசல் இருக்குது. ஸோ ரொம்ப பிக்சரிஸ்டிக்காக இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி எல்லாம் திருவிழாலையும் வந்து குதிரை வண்டி வச்சு அப்படியே ஒரு ரவுண்டாக போகும்ல, ராட்டினம் மாதிரி. ஸோ அது மாதிரியே இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், குழந்தைங்கலேருந்து நான்லாம் கூட நான் டிஸ்னியில் ஒர்க் பண்ணும்போது நானும் ஏறி நிறையா ஃபோட்டோலாம் போட்டிருப்பேன். ஸோ அழகாக இருக்கும். நல்லா ஒரு சின்ன ஒரு ஃபன்னான ஒரு ரைடு அது. ஸோ கேரசல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோலர் பார்க்கிங் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது அப்படியே வந்து குழந்தைங்க ஸ்ட்ரோலர் பார்க்கிங் பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ரைடு போகிறதுக்கு எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. இங்கே யாரும் திருடவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போகிற ஃபர்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா அண்டர் த சி ஜேர்னி ஆஃப் த லிட்டில் மர்மைட்னு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு காரணம் எதுக்கு இது போகிறோன்னா, இது வந்து 5 minutes தான் வெயிட் டைம் இருந்துச்சு, மற்ற எல்லாமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு வெயிட் டைம். ஸோ ஓகே, டக்குன்னு இதை முடிச்சிடலாம். இது செம்ம பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கடலுக்கு அடியில் எப்படி இருக்கும் ஒரு லைஃப் அப்படின்றது காமிக்கிறது தான் இந்த ரைடு. கண்டிப்பாக இந்த ரைடை ஃபுல்லாக பாருங்கள், யூ வில் ரியலி என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த லைனுக்கு நிற்கிற இடம்லாம் எவ்வளோ சீனிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அது ஒரு கல் ஃபார்மேஷன் பண்ணி கரெக்டாக அந்த அங்கேருந்து ஒரு அருவி கொட்டுற மாதிரி. இங்கே பாருங்கள், சைட்லலாம் ஸ்டார் ஃபிஷ்லாம் ஒட்டியிருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து சங்கு, அப்புறம் வந்து ஷெல்லு, அதெல்லாமே அப்படி சைட்லாம் ஒட்டியிருப்பாங்க. நல்லா அப்படியே ஒரு உங்களுக்கு அப்படி லைனில் நிற்கும்போது உங்களுக்கு பொழுது போகுதே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே அந்த மாதிரி அப்படியே பார்த்து ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டே உங்களுக்கு டைம் போயிடும். கடல்களில் வந்து ஒரு ட்ரெஷர் இருக்க மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எல்லாமே ஒரு திங்க் பண்ணி நல்ல ஒரு டச்சோடையே வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு டைமே போகாது, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் லைனில் இருந்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து 32 எல்லா டிஸ்னியுமே பார்த்தீங்கன்னா 1 hour வரைக்கும் வெயிட் டைம் இருக்கும். நம்ம உள்ள பார்க் டைம் என்ட்ரன்ஸ் வந்தோனால அது 5 minutes தான் இருக்குது. யூஸ்வலாக இதுவுமே க்ரௌடடாக தான் இருக்கும். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சீகள் வந்து அப்படியே ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அது அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று. ஸோ நம்ம ரைட் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இது வந்து ஒரு ஸ்லோ மூவிங் ட்ரெயின் மாதிரி. அப்படியே ஏறி நம்ம வந்து அப்படியே ஹாப் ஆன் பண்ணி உட்காந்துக்கணும். 2 பேர் உட்காரலாம் ஒரு இதில். ஸோ நானும் சிவாவும் சேர்ந்து உட்கார போகிறோம். ஸோ அப்படியே ஹாப் ஆன் பண்ணி உட்காந்துட்டு நம்ம அப்படியே ஒரு சீனிக் ரைடு அது நம்ம கூப்பிட்டு போவோம். அப்படி ஏறி அந்த கம்பி அப்படி போட்டோம்னா நம்ம சீட் செக்யூர்டு. வா, உள்ளே என்ட்ரு ஆகிறோம். நீங்களே இந்த ரைடை கம்ப்ளீட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். This is a great cake. And speaking of them, Ariel pointed us in for a pair of, what do you call them? Those human thingies that make you not a fish? Legs! That's what this story's all about. Hey, where you been? I'm waiting for you. Oh, this is such a great story about how... Legs
என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அப்படியே அண்டர் கிரவுண்டில் எப்படி ஒரு தண்ணி கட்டில் போகிற மாதிரி போய் அங்கே வந்து ஃபிஷ்லேருந்து எல்லாமே டான்ஸ் ஆடி ஒரு செமையாக தீமில் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிற ரைட் பேர் வந்து 7 Dwarf Mine Train. இதுதான் வந்துட்டு மேஜிக் கிங்டம்லேயே வந்துட்டு மோஸ்ட் ஃபேமஸ் ரைட். மினிமம் வந்துட்டு இதுக்கு வந்து 2 to 3 hours வெயிட் டைம் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் போகும்போதும் அதே மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours நின்றுப்போம். லைன் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தது. நான் கூட வந்துட்டு பாதியிலே உட்காந்துட்டேன். பட் ஷரண் தான் வந்துட்டு ஃபுல்லாக நின்று அதுக்கப்புறம் தான் அந்த ரைடே போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற தீம் பார்க்லலாம் இருக்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸான ரோலர் கோஸ்டர் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் வந்து நல்லா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபன்னான ரைடாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் ரைடை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். பட் ஸ்டில் பாருங்கள் எவ்வளோ தூரம் லைன் போயிட்டே இருக்குன்ட்டு. இதையும் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தது. ரொம்ப தூரம் போய் நின்று அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ரைடு எங்களால் போக முடிஞ்சது. எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் 6 feet டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி தான் நிற்கிறாங்க. மேபி அதனால் கூட லெங்க்த்தியாக இருந்திருப்பாங்க லைன். ஃபைனலாக வந்து 1.5 மணி நேரம் வெயிட் டைமுக்கு அப்புறம் ரைட் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னமும் தூரம் போனோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்ததே வந்துட்டு எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டோன்னு கால் வலியெல்லாம் பெண்டு கலந்துருச்சு இங்கே நின்று. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மைன் கான்செப்ட் தான். பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான அந்த கல், அதுக்கப்புறம் டைமண்டு, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு நிறையா வச்சு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வால்ட்டுக்குள்ளே போயிட்டோம். வால்ட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஸ்டோன்ஸு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மைன் கான்செப்டில் தான் பண்ணியிருப்பாங்க. உள்ளே போனோன்னே இன்னும் கலர்ஃபுல்லாகவே இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து vlog எடுக்கிறதுக்காகவே வந்துட்டு ஷரண் வந்து ஃபஸ்ட்டு சீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டு நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆனோம். ஸோ நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரைடுக்கு பாதிக்கு மேலே வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு நிறைய டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு வரும். இது வந்து மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்னோ ஒயிட் அந்த 7 Dwarfs அப்படிங்கிற மூவி தீமில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபன்னாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
A la Blancanieves bailando. ஸோ நம்ம ரைடு முடிச்சிட்டோம். இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அனிமட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா வந்துட்டு அனிமல்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அதுதான் வந்துட்டு நல்லா அப்படியே பக்காவாக அந்த டிஸ்னி கேரக்டர்ஸ்லேயும் வந்து டெபிட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த டுவார்ஃபு அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்னோ ஒயிட் தீமில் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் வந்தது. ஸோ நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ இதான் வந்து லாஸ்ட் பரேட் ஆஃப் திஸ் பார்ட் 1 ஆஃப் மேஜிக் கிங்டம். ஸோ இங்கே பாருங்களேன், குதிரையில் வராங்க. ஸோ குதிரை வந்து சாணி போட்டுச்சுன்னா அது அல்றதுக்காகவே பின்னாடியே ஒருத்தர் வர இருப்பாங்களேன். சும்மா எவ்வளோ இதாக யோசிச்சிருக்காங்க, எதுவும் குப்பையாகக்கூடாது, டர்ட்டி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நல்லா அதுக்கு எஃபர்ட் நிறையா போடுறாங்க. ஸோ இதோட இந்த vlog நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்து இன்னும் 2 vlog வரும். இன்னும் நிறையா எக்ஸைட்டிங் டிஸ்னி ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, பரேட்ஸ் வரப்போகுது. ஸோ தயவு செஞ்சு அதையும் அந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ until then, bye bye from Shiva and Sharan.